Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல இந்த பியூட்டிஃபுல்லான பீட்ஸ் பிரேஸ்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல கடந்த 5 வருஷமா வயர் கிராஃப்ட்ஸ் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு தான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். நிறைய சகோதரிகள் வயர் குடைகளை பின்னி விற்பனையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுல அந்த அளவுக்கு லாபம் வருமான்னு கேட்டா கிடையாது. இத பத்தி ஏகப்பட்ட வீடியோஸ் நம்மளோட சேனல்ல போட்டுருக்கோம். இந்த மாதிரி பீட்ஸ் ஜுவல்லரி எல்லாம் நீங்க ஒரு நாளைக்கு 20 கூட செய்யலாம் தாராளமா, கஷ்டமே இருக்காது. அதிக லாபத்துக்கு நீங்க சேலும் பண்ணலாம். உங்க வீட்டு குட்டீஸ்க்கு கண்டிப்பா இத செஞ்சு கொடுங்க. இன்னைக்கு நான் yellow கலர், பிங்க் கலர் அண்ட் கோல்டு கலரில் 4mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாமே 4mm தான். இந்த எல்லா மணிகளையும் நான் சொல்கிறேன் இல்லையா, இதே ஆர்டரில் வந்துட்டு கோத்துக்கோங்க. இதுக்காக ஊசியில் நூல் கோர்த்து வச்சுக்கோங்க. ஒரு yellow பீட், அடுத்து ஒரு கோல்டு பீட், அடுத்து ஒரு yellow பீட் சேர்த்துக்கோங்க. ஒரு yellow, ஒரு கோல்டு, ஒரு yellow. ஓகேவா? மல்டி கலரில் வேணும்னாலும் இதை நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். அடுத்து ஒரு பிங்க்கு, ஒரு கோல்டு, அடுத்து ஒரு பிங்க். நான் yellow அண்ட் பிங்க் கலரில் இந்த பிரேஸ்லெட் செய்ய போகிறேன். நீங்கள் மல்டி கலர்லேயும் செய்யலாம், சிங்கிள் கலர்லேயும் செஞ்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஒரு yellow, ஒரு கோல்டு, ஒரு yellow பீட்ஸை சேர்த்துக்கிறேன். இது வந்துட்டு ஒரு செட்டு. ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அதே அளவுக்கு செஞ்சுக்கலாம். இதை பிரேஸ்லெட் மாதிரி மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கழுத்தில் நெக்லஸ் மாதிரியும் நீங்கள் போட்டு விடலாம். இதை ஹெட்பேண்டில் ஜாயின் பண்ணி ஹெட்பேண்டாகவும் நீங்கள் தலையில் போட்டு விடலாம். அடுத்த செட்டு கோர்க்குறேன் பாருங்கள். ஒரு பிங்க்கு, ஒரு கோல்டு, அடுத்து ஒரு பிங்க் பீட் வந்து சேர்க்குறேன். இதே மாதிரி உங்களுக்கு இந்த ஜுவல் வந்துட்டு எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு இதே மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டு கோர்த்துக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக கோர்த்ததுக்கு அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நான் பிரேஸ்லெட்டாக செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சம் சின்னதாக தான் கோர்த்துருக்கேன். இதை கோக்கிறதுக்கும் இந்த பீட் ஜுவல்லரி செய்யறதுக்கும் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா உள்ளன் த்ரெட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் முடி போடுறேன் இல்லையா, அந்த மாதிரி த்ரெட்டோட ஒரு கார்னரை முடி போட்டு ஏதாவது ஒரு ஆணியில் இப்படி மாட்டிக்கோங்க. செவத்தில் மாட்டிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு பிளேவுட்டில் ஒரு ஆணி அடித்து மாட்டிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா டேபிள் கிளாத் இருக்கு இல்லையா, அதில் பின்னு வச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கலாம். அடுத்து எம்ப்ராய்டரி த்ரெட்டை ஒரு 2 அடிக்கு எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பை பண்ண போகிறோம். இந்த ஆணியில் இப்படி மாட்டிக்கோங்க. நான் மாட்டுறேன் இல்லையா, இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. அடுத்து நம்ம மேக்ரம் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ நான் போடுறேன். ஸ்லோவாக காமிக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி போடுங்க. இதுக்கு மேலே டைட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி நாட் போடுறேன். இப்போ அடுத்து ரைட் ஒயரை மடிக்கிறேன். லெஃப்ட் ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே போடுறேன். சென்டரில் இருக்கிற நூலுக்கு அடியில் கொண்டு வந்து ரைட் சைடு லூப்பில் போடணும். இப்போது லெஃப்ட் ஒயரை மடிக்கிறேன். ரைட்டு த்ரெட்டை சென்டர் த்ரெட்டுக்கு நடுவில் கொண்டு வந்து இந்த லூப் வழியாக கொண்டு போகணும். மேக்ரம் நாட் போடுவோம் இல்லையா, அதே தான். த்ரெட்டோட 2 கார்னர்லேயும் பிங்க் கலரில் 2 மணிகளாக கோர்க்கணும். 2 கார்னர் இருக்கு இல்லையா, அந்த 2 கார்னர்லேயும் பிங்க் மணியை கோர்த்துக்கோங்க. லெஃப்ட் ரைட்டு ரெண்டுத்துலேயும் 2 பிங்க் மணியை கோர்த்து இந்த மாதிரி கார்னரில் தள்ளி விட்டு, ஆல்ரெடி நம்ம சென்டர் த்ரெட்டில் பிங்க்கு, கோல்டு, பிங்க் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதையும் இது கிட்ட கொண்டு வந்துடுங்க. இப்போ பாருங்கள், ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் வந்துருச்சு. இப்போ நார்மலாக இப்போ நம்ம மேக்ரம் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஒயரை மடிச்சிருக்கேன். அடுத்த நாட் போடும்போது ரைட் ஒயரை மடிக்கணும். இப்போ ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் வந்துருச்சு இல்லையா, இதே மாதிரி தான் அடுத்த ஸ்டெப்பையும் செய்யணும். இப்போ இன்னொரு நாட் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஒயரை மடித்தேன், இப்போ ரைட் ஒயரை மடிக்கிறேன். இதுக்கு மேலே நாட் போட வேண்டாம். இப்போ அடுத்து இதே சென்டர் த்ரெட்டில் எல்லோ, கோல்டு, எல்லோ கோர்த்துருக்கோம் இல்லையா, அதை இப்படி கிட்ட கொண்டு வந்துடுங்க. அகெயின் மறுபடியும் இந்த த்ரெட்டோட 2 கார்னர்லேயும் 2 எல்லோ, 2 பீட்ஸை கோர்க்கணும். கோர்த்து இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு மேக்ரம் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ஒயரை மடிக்கிறேன். ரைட் ஒயரை சென்டர் த்ரெட்டுக்கு நடுவில் கொண்டு வந்து லெஃப்ட் லூப்பில் போடுறேன். 2 நாட் போடணும், அப்போ தான் இது பிரிஞ்சு வராது. பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு ஃப்ளவருக்கு நடுவுலையும் 2 நாட் போட்டுக்கோங்க போதும், அதிகமாக போட வேண்டாம்.
இந்த பிரேஸ்லெட்டை தின் த்ரெட்டில் போடுறத விட கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட்டு அப்படி இல்லைனாக்கா உள்ளன் த்ரெட்டில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து சென்டர் த்ரெட்டில் பிங்க் கலர் பீட்ஸ் இருக்கும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கத்துலேயும் பிங்க் கலர் பீட்ஸை கோர்த்துக்கோங்க. கோர்த்துக்கிட்டு நடுவில் கோர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 3 பீட்ஸையும் இப்படி தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டுட்டு அகைன் இப்போது நம்ம மேக்ரம் நாட் போட போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? இது நீங்கள் ஒரு பிரேஸ்லெட் உட்காந்து செய்யணும் அப்படின்னாக்கா 10 நிமிஷமே அதிகம் தான். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரு பிரேஸ்லெட்டை குறைஞ்சது நீங்கள் 50 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பிரேஸ்லெட் செய்யலாம், எவ்வளோக்கே நீங்கள் சேல் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மாங்குன்னு ஒயர் குடைகளை உட்காந்து பின்றதை விட இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணலாம். ஆல்ரெடி டைலரிங் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், டைலரிங் ஆரி ஒர்க்கு கற்றுக்கோங்க அப்படின்னு. அது கூடயே இதையும் நீங்கள் செய்யலாம். ஓகே, இப்போ அடுத்து எல்லோ கலர் பீட்ஸ் 2 பீட்ஸ் கோர்க்குறேன். கோர்த்துட்டு சென்டரில் அந்த கோர்த்து வச்சுருந்த அந்த 3 மணிகளையும் சென்டரில் கொண்டு வந்துட்டு இப்போ நான் மேக்ரம் நாட் போடுறேன். பீட் ஜுவல்லரிக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் அட்ராக்ஷனாக நிறைய மாடல்ஸ் இருக்குது, பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஒரு நாட் போட்டாச்சு. இதே மாதிரி இன்னொரு நாட் போட்டுக்கோங்க, அப்போ தான் லூஸ் வராது. ஆறே நிமிஷத்தில் இந்த பீட்ஸ் ஜுவல்லரி எப்படி செய்யறதுன்னு இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இதே மாதிரி உங்களுக்கு பிரேஸ்லெட்டாக வேணுமா, நெக்லஸாக வேணுமான்னு பார்த்துக்கிட்டு எவ்வளோ லென்த் வேணுமோ அதே அளவுக்கு இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பிரேஸ்லெட்டாக செய்ய போகிறேன். ஸோ என்னோடய கைக்கு அளவாக வந்துட்டு செஞ்சு முடிச்சாச்சு. இந்த த்ரெட்டை இதை கட் பண்ணி பிரிஞ்சு வராத அளவுக்கு முடி போட்டுக்கிறேன். இதே மாதிரி பிரேஸ்லெட்டோட இன்னொரு பக்கத்துலையும் பிரிஞ்சு வராத அளவுக்கு முடி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கத்துலையும் இப்போ முடி போட்டாச்சு. இந்த சின்ன த்ரெட்டை வந்துட்டு கட் பண்ணி விட்டுறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இதில் கிளாஸ்ப் அட்டாச் பண்ண போகிறோம். கிளாஸ்பும் ஜம்பிங் ரிங்கும் எடுத்துக்கோங்க. லூப் மாதிரி இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஜம்பிங் ரிங் அட்டாச் பண்ணிக்கிறேன். பிரேஸ்லெட்டோட 2 கார்னர்லையும் ஜம்பிங் ரிங் அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஜம்பிங் ரிங்கில் கிளாஸ்ப் அட்டாச் பண்ணணும். அவ்வளோதான். பிரிஞ்சு வராத அளவுக்கு ஒரு 4-5 முடி போட்டுக்கோங்க. இந்த த்ரெட் வெளியே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் ஜம்பிங் ரிங் அட்டாச் பண்ணணும். கோர்த்துட்டு நல்லா டைட்டாக முடி போட்டுக்கோங்க. இப்போ இந்த த்ரெட்டை ஒட்ட கட் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது ஏதாவது ஒரு ரிங்கில் வந்துட்டு கிளாஸ்ப் அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ்ப்பு ஜம்பிங் ரிங்கு இதெல்லாம் எங்கே வாங்கணும்னு கண்டிப்பாக கேட்பீங்க. இது எல்லாமே மீஷோவில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனா ஆரி ஒர்க்குக்காகவே தனியாக ஷாப்ஸ் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெகுலராக பீட் ஜுவல்லரிலாம் செய்ய போகிறீங்க அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா பீட் ஜுவல்லரி செய்யறதுக்காக சின்ன சின்ன டூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிள் மெத்தடில் அழகான பீட்ஸ் பிரேஸ்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் இல்லாத ஒயர் பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது. நேரம் கிடைக்கும்போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.